வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். நாளை இரவு 9 மணிக்கு, அதாவது 11/3/2025 அன்று கூகுள் மீட் சந்திப்பில் நாம் பேச இருக்கும் தலைப்பு மக்கள் பணத்தை கபளீகரம் செய்யும் மின்வாரிய உயர் அதிகாரிகள் என்பது பற்றியதுதான். மிக பெரிய அளவிலான எண்ணிக்கை கொண்ட உயர் அதிகாரிகளை மின்வாரியத்தில் பணியமர்த்திவிட்டு அவர்களுக்கான மாத சம்பளம் பல லட்சங்களில் வழங்கி இதற்கான செலவு என்று பார்த்தால் அது மிகப்பெரிய அளவிலான பல கோடிகளை தொடுகிறது. அந்த அளவிற்கு இவர்களுக்கான செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு இவர்கள் பங்காற்றுகிறார்களா, சேவை செய்கிறார்களா, ஊதாரித்தனமாக செலவு செய்யாமல் செலவை கட்டுப்படுத்துகிறார்களா, மின்கட்டணம் என்கின்ற பெயரில் நுகர்வோரிடம் இருந்து அவ்வப்போது பணம் வசூல் செய்கிறார்களா என்று பார்த்தால் எந்த உருப்படியான வேலையும் இவர்கள் செய்வதில்லை. ஒரு தொழிலாளி அல்லது ஒரு அதிகாரி ஒரு அந்த அந்தஸ்தில் மின்வாரியத்திற்குள் வந்துவிட்டால் அவர்களை எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அவர்கள் நாள்பட அவர்களுக்கான பதவி உயர்களை வழங்கி மின்வாரியத்தை மேலும் மேலும் நஷ்டமடைய செய்கிறார்கள். சரி, உயர் அதிகாரிகள் தேவையில்லையா? அவர்கள் தானே திட்டமிடுதலில் இருந்து, கண்காணிப்பில் இருந்து கணக்கு வழக்குகளை சரிபார்த்து மின்வாரியத்தை லாபகரமாக இயக்குவதற்கு அவர்கள் தானே தேவை. அதனால் தானே அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் வாதிட்டால் அது உண்மையில்லை. அப்படி எல்லாம் இந்த அதிகாரிகள் நாட்டு மக்களுக்காக பணியாற்றவில்லை. மாறாக மேலும் இந்த மின்வாரியத்தை ஊழல், லஞ்சம், முறைகேடு, திருட்டு என்ற அனைத்து தவறான செயல்கள் மூலமாக சட்டத்துக்கு புறம்பான பணத்தை ஈட்டுவதற்காகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்வதில் எந்த தயக்கம் தேவையில்லை. ஒன்று வேண்டுமானால் நாம் சொல்லிக் கொள்ளலாம், ஒரு சிலர் நேர்மையாக இருக்க முயற்சி செய்கிறார்கள் என்று. அவர்களை பற்றி நாம் பேசுவதில்லை, அது வேறு விஷயம். ஆனால் மெஜாரிட்டியான தொழிலாளர்களும் அதிகாரிகளும், குறிப்பாக உயர் அதிகாரிகள், தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மின்சார வாரியத்திற்கும் எந்த ஒரு உருப்படியான பணிகளையும் செய்யாமல் இந்த மின்வாரியத்தை மேலும் மேலும் நலிவுபடுத்தி மக்களுக்கு அதிக சிரமத்தை கொடுப்பதுதான் இவர்கள் செய்யும் பணி. அப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நாம் மின்சார வாரியத்திற்கு இவர்கள் தேவை என்று வாதிடக்கூடிய மோசமான நிலையில் இப்போது இல்லை. முடிந்தால் இவர்களை வெளியேற்றி விடுவதுதான் நிர்வாகத்திற்கும் நுகர்வோருக்கும் நலன் பயக்கும். இவர்களுக்கு செலவு செய்த அதிக சம்பளத்தினுடைய மதிப்பில் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர்களை பணி நியமனம் செய்தால் சட்டப்படியும் சரி, நுகர்வோருக்கு தேவையான நுகர்வோருக்கான பணிகளையும் மிக திறம்பட பணியாற்ற முடியும். எனவே இது சம்பந்தமாகத்தான் நாம் நாளை விரிவாக பேச இருக்கிறோம். நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த நடைமுறை இனி ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக மாற்றம் தேவை. விருப்ப ஓய்விலேயோ கட்டாய ஓய்விலேயோ அனுப்பப்பட வேண்டியவர்களை அனுப்பிவிட்டால் மட்டும்தான் இந்த நிர்வாகம் செம்மையாகும். எனவே கண்டிப்பாக நாளை நடக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.